அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசு பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? மத்திய அரசு எவ்வாறு செயல்படுகிறது? மத்திய அரசினுடைய முக்கிய தூண்கள் என்ன? மத்திய அரசுன்னா என்ன? அப்படின்றது இந்த வீடியோ வாயிலாக மத்திய அரசுலருந்து ஒரு சின்ன டாபிக் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் விளக்கிடலாம். மத்திய அரசுல நம்போ அ பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? குடியரசுத் தலைவர். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஒரு டீட்டெயிலு. மத்திய அரசு எவ்வாறு இயங்குகிறது? மத்திய அரசு அ அரசியலமைப்புல மத்திய அரசுக்கான விதிகள் என்ன? அப்படின்னு பத்தி பார்ப்போம். சரியா? ஓகே. இந்திய அரசியலமைப்பு. நம்ம என்ன பார்க்க போறோம்? மத்திய அரசுன்னு பார்க்க போறோம். அததான் நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. பகுதி 5ல இருக்கக்கூடியது தான் மத்திய அரசு. விதிகள் 52 முதல் 151 வரை இருக்கக்கூடியது விதிகள். ஓகேவா? 52ல இருந்து 151 வரைக்கும் இந்த விதிகள் வந்து அடங்கியிருக்கு. இதுல வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மத்திய அரசை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. சரியா? என்னென்ன பகுதிகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாகம், பாராளுமன்றம், நீதித்துறை. சரியா? இப்ப பாருங்க, நிர்வாகத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லுவாங்க. நம்ம மத்திய அரசுனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல என்னென்ன விதிகள் அடங்குது பார்த்தோம் அப்படின்னா, 58 முதல் 78 விதிகள் அடங்கக்கூடியது நிர்வாகம். அதே அப்படி நம்ம பாராளுமன்றம் வந்தோம்னா 79ல இருந்து 123, நீதித்துறையில 124ல இருந்து 147, அப்புறம் இன்னொன்று இருக்கு சிஏஜின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சிஏஜி அதாவது தலைமை தணிக்கை அதிகாரி அவருக்கு விதி என்ன அப்படின்னா 148ல இருந்து 151 வரை இருக்கக்கூடியதுதான் இந்த விதிகள். சரியா? இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய மத்திய அரசானது எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்க பாருங்க. நம்மளுடைய மத்திய அரசு எவ்வாறு இயங்குகிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 3 மிகப்பெரிய ஒரு பார்ட் இருக்கு. ஒண்ணு நிர்வாகம், சட்டமன்றம். சட்டமன்றம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீதித்துறை. சரியா? நீதித்துறை. இந்த 3 டிபார்ட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நிர்வாகம் எவ்வாறு இயங்குகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாகத்தினுடைய தலைமை அ தலைமைன்னு சொல்லலாம். ஒரு ஹெட் தலைமை இவர்தான். ஓகேவா? இவரு தலைமையில தான் இந்த நிர்வாகம் இயங்கும். அவர் யார் என்றால் இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து அவருக்கு கீழ அடுத்த 2வது உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு தலைவர் யார் என்றால் துணை குடியரசுத் தலைவர். அவருக்கு கீழே பிரதமர் மற்றும் அவர் தலைமையிலான அமைச்சரவை. இந்த 4 பார்ட்டு தான் மத்திய அரசினுடைய நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இப்ப பார்லிமென்ட் வந்தோம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நாடாளுமன்றம் சொல்லுவோம். நாடாளுமன்றமானது 2 அவைகளை கொண்டதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒண்ணு மாநிலங்களவை. இதுதான் நம்ம ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இன்னொன்று என்னன்னா மக்களவைன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து லோக்சபான்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ராஜ்யசபால எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 238 பிளஸ் 12. ஓகேவா? இந்த இரண்டையும் கூட்டணும் அப்படின்னா 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓவராலா. இதுல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 18 பேர் போவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா ராஜ்யசபா. ராஜ்யசபானுடைய மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னா 243 பிளஸ் 2. மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எப்படின்னா 552. ஓகேவா? முழுமையானது 552. அதுல வந்து தற்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். ஓகேவா? 552. இதுல தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போறாங்க அப்படின்னா 39 பேர் தமிழ்நாட்டுல இருந்து மெம்பர்ஸ் அங்க போயிட்டு உட்காந்து அசம்பிளில உட்காந்து பேசுறாங்க. ஓகேவா? நீதித்துறை பார்க்கலாம். நீதித்துறை என்பது இந்திய உச்ச நீதிமன்றம். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் பிளஸ் அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஒரு தலைமை நீதிபதி. பிறகு மற்ற நீதிபதிகள். ஓகேவா? இதுதான் வந்து மத்திய அரசினுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? பார்த்துடலாமா? ரைட். பிரசிடென்ட் பத்தி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சரத்துக்கள். பிரசிடென்ட் பத்தி மட்டும் கூறக்கூடிய விதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 52 to 62. ஓகேவா? 52, 62. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 52 பாருங்க. இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் என்று ஒரு இருத்தல் வேண்டும். கண்டிப்பா இந்தியாவிற்கென்று கண்டிப்பா ஒரு பிரசிடென்ட் என்ற ஒரு போஸ்டிங்ல ஒரு மெம்பர் இருந்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி என்னம்னா 52. 53 ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் படைத்தவர். ஒன்றியத்தின் நிர்வாகம் மத்திய அரசினுடைய நிர்வாகத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இவருக்கான பவர்ஸ் என்ன, இவர் என்னென்னலாம் பண்றாருன்றத
கீழே பார்ப்போம். சரியா? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இவர் இவர் என்னென்ன போஸ்டிங்ஸ் ஃபில் பண்றாரு, இவருக்கான அதிகாரங்கள் என்ன என்பதை கீழே நம்ம பார்ப்போம். அது சொல்றக்கூடிய விதி என்ன அப்படின்னா 53. 54னா எலெக்ஷன். இவரை எவ்வாறு தேர்வு செய்கிறார்கள், இந்த அவரை தேர்வு செய்யக்கூடிய முறை எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். சொல்லக்கூடிய விதி 54. 55 தேர்தல் நடைமுறைகள் என்ன, 56 இதற்கான பதவி காலம் என்ன, இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள், இவர் எப்ப செலக்ட் பண்ணி வைக்கணும், இவருக்கான காலகட்டம் எவ்வளவு, எல்லாம் வரையறை சொல்றது பதவி காலம் விதி 56. 57 மறுதேர்தல். சில சூழ்நிலை காரணமாக, மரணத்தின் காரணமாக, இல்ல வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் காரணமாக பதவி காலியாகும் போது அதற்கான முறைகள் என்ன அப்படின்னு சொல்றது மறுதேர்தல். 58 ஆக்ட் 58 தகுதிகள். உங்களுக்கு இந்த போஸ்டிங்ல அமர்வதற்கான தகுதிகள் என்ன சொல்றது 58. 59 நிபந்தனைகள். 60 பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. 61 பதவி நீக்கம் செய்யும் முறை. சரியா? அடுத்து 62 காலி இடத்தை நிரப்புதல். அப்போ 52 to 62 பிரசிடென்ட் பத்தி சொல்றாங்க. 63 வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து வந்துருவாங்க. சரி, அது நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்போ பிரசிடென்ட் பத்தி கிளியர் கட்டா ஸ்கூல் புக்கிலும் அதர் சோர்ஸ்லயும் பத்தி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் தான் இந்தியாவினுடைய முதல் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். கவுண்ட், அதாவது 1950 இருந்து இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம யார் இருக்காங்க, 15வதாக திருமதி திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேவா? இவரு 2022ல போயிட்டாங்க. இப்போ 2022ல இருந்து ஒருத்தங்க இருக்காங்க. சரியா? அவங்கதான் திரௌபதி முர்மு அவர்கள். மொத்தமாக இந்திய பிரசிடென்ட் கவுண்டிங் எவ்வளவுனா மொத்தம் 15 பேரு. ஃபர்ஸ்ட் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். செகண்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், வி கிரி, ஃபக்ருதீன் அலி அகமத், நீலம் சஞ்சீவ் ரெட்டி, கியானி ஜெயின் சிங், ஆர் வெங்கட்ராமன், திரு சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன், APJ அப்துல் கலாம், பிரதிபா பாட்டில், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், தென் திரௌபதி முர்மு. நிர்வாக அதிகாரங்கள் விதி 53 52 என்ன, பிரசிடென்ட் இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது 52. 53 என்ன விதி, பிரசிடென்ட்டுக்கு உண்டான பவர்ஸ் எதுல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல. அப்போ இவரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்துல என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் ஃபில் பண்றாரு அப்படின்னா அவருடைய பவர்ஸ் பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் பிரதமரை அதை சூஸ் பண்றாரு. சரியா? பிரதமர் நியமிக்கிறாரு. பிரதமருடைய ஆலோசனைப்படி அமைச்சர்களை நியமனம் பண்றார். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட இவர் தான் சூஸ் பண்றாரு. வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டிற்கான இந்திய தூதுவர்களையும் நியமனம் பண்றது இவர் தான். மாநில ஆளுநர்கள், ஆல் ஸ்டேட் கவர்னர்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய துணை நிலை ஆளுநர்களையும் இவர் தான் நியமனம் பண்றாரு. நெக்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளையும் நியமனம் பண்றவர் இவர் தான். தலைமை வழக்குரைஞர், இந்தியாவிற்கான தலைமை வழக்குரைஞரையும் நியமனம் பண்றது இவர் தான். RBI கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அந்த RBI கவர்னரையும் நியமனம் பண்றது இவர் தான். நிதிக்குழுவின் தலைவர், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுத்தக்கூடிய நிதிக்குழுவுடைய தலைவரையும் சூஸ் பண்றது இவர் தான். மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவரை சூஸ் பண்றது இவர் தான். CAG சொல்லக்கூடிய தலைமை தணிக்கை அதிகாரி நியமனம் பண்றதும் இவர் தான். தேர்தல் ஆணையர் மற்றும் இதர ஆணையர்கள் 1+3 சொல்லுவாங்க. ஒரு தலைமை ஆளுநர் மற்றும் 3 இணை ஆணையர்களை கொண்டதுதான் இந்த எலெக்ஷன் கமிஷன். அந்த 4 பேருமே சூஸ் பண்றவர் இவர் தான். UPSC தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், SC/ST ஆணைய தலைவர்கள், முப்படைகளின் தலைவர் ஃபர்ஸ்ட் இவர் தான். ஓகேவா? முப்படைகளின் தலைவராக ஒருவர் இருக்கிறார். ஓகேவா? ஆக்சுவலா என்னன்னா முப்படைகளின் தளபதி பிரசிடென்ட் தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. 3 படைகள் இருக்கு. ஓகேவா? இந்த 3 படைகளுக்கும் தனித்தனி தளபதிகள் இருப்பாங்க. இந்த 3 தளபதிகளுக்கும் இணையாக ஒரு தளபதி இருப்பாரு.
இவருக்கு ஹெட் யார் என்றால் பிரசிடென்ட். புரியுதா? ஞாபகம் இருக்கட்டும். ஓகேவா? அதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்காரு இல்லையா, இந்த முறை ஏற்படுத்தப்படும் போது முதல் முப்படைகளின் தளபதியாக நியமனம் பண்ணவர் யார் என்றால் பிபின் ராவத். அவர் தான் நம்மளுடைய இந்த குன்னூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்துல காலமாயிட்டாரு. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து படை தளபதிகளை, இந்த பார்ட் இருக்காங்க இல்லையா, இந்த பார்ட் பர்சன்ஸ நியமனம் பண்றதும் இவர் தான். இப்போ நிர்வாகத்துல முக்கியமான தலைமைகளை நியமனம் பண்றது இவருடைய பணியாக இருக்கிறது. சரியா? நெக்ஸ்ட், சட்டம் இயற்றும் அதிகாரம். ஓகேவா? சட்டம் இயற்றும் அதிகாரம் எதுல இருக்கும்? நாடாளுமன்றத்துல இவருக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒண்ணு இருக்கு. அதுல பாருங்க, நாடாளுமன்றத்துல இவருக்கான பவர்ஸ் என்ன? பார்லிமெண்ட், அந்த அவைகள்ல இவருக்கான பவர்ஸ் அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் முக்கிய அங்கம், நாடாளுமன்றத்தினுடைய முக்கிய அங்கம் யாருன்னா பிரசிடென்ட். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, முக்கிய அங்கம்னா முக்கிய பகுதிகள். பார்லிமெண்ட் எத்தனை பகுதிகளை கொண்டதுன்னு கேட்பாங்க. சரியா? அவைன்னு கேட்டா 2 அவை, பகுதின்னு கேட்டா 3 பகுதி. சரியா? இப்ப பாருங்க, இது பார்லிமெண்ட். ஓகேவா? இது கேள்வி என்னன்னா பகுதி. நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டதுன்னு கேட்டா இதுதான் பதில். பிரசிடென்ட், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. எத்தனை பகுதின்னு கேட்டா பார்லிமெண்ட். இதுவே பகுதி இல்லாம எத்தனை அவைகளை கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா, அவைன்னு கேட்டாங்கன்னா 2 அவை தான். ஒன்னு ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. கேள்வியை புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? அவைன்னு கேட்டா 2, அவைன்னு கேட்டா 2, பகுதின்னு கேட்டா 3. ஓகேவா? அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பிரசிடென்ட். ஓகேவா? அப்போ பார்லிமெண்ட்ல முக்கிய அங்கமாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள். ஓகேவா? பாருங்க, புதிய கூட்டத்தொடரை கூட்டுபவர் இவர் தான். சரியா? என்ன சார் கூட்டுறாங்க? ஒரு பார்லிமெண்ட்ல புரிஞ்சுக்கணும், ஒரு பார்லிமெண்ட் ஒரு நியூ கவர்மெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அப்படி இல்ல, ஒவ்வொரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தை கூட்டுபவரும் இவர் தான். ஓகேவா? எவ்ரி புதிய கூட்டத்தை கூட்டுபவரும் இவர் தான். ஆண்டின் முதல் கூட்டத்தை கூட்டுபவரும் இவர் தான். ஆண்டுக்கு 2 முறை பார்லிமெண்ட்டை அசம்பிள் பண்றது இவர் தான். அசம்பிள் முடிஞ்சிருச்சு, கூட்டத்தொடர் முடிஞ்சு போச்சுன்னு அறிவிக்கிறதும் இவர் தான். அப்போ எவ்வளவு பாருங்க, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு அங்கம் யாருன்னா இவர் தான். இவர் சொல்றது அங்க நடக்கும். பாருங்க, முதல் உரை, ஒரு நியூ கவர்மெண்ட் சூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஒரு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று மக்களவையில காலடி வைக்கும் போது முதல் உரையை நிகழ்த்துபவரும் பிரசிடென்ட். ஆண்டுக்கான ஒவ்வொரு இயருக்கான முதல் கூட்டத்தை கூட்டி உரை நிகழ்த்துபவரும் இவர் தான். ஆண்டுக்கு 2 முறை கூட்டத்தை கூட்டுகிறார். ஏதாவது அவைகளில் மசோதா நிலுவையில் இருந்தால் இவருக்கு தகவல் அனுப்பலாம். இவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே மசோதாவானது சட்டமாக மாறும் என்பதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன்பு வரை அதற்கான பெயர் என்னன்னா மசோதா. அப்போ மசோதா இவர் சைன் பண்ணதும் அக்செப்ட் பண்ணதும் சட்டமாக மாறுகிறது. நிதி மசோதா இவருடைய ஒப்புதலின்றி லோக்சபால மக்களவையில் தாக்கல் செய்ய முடியாது. பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மசோதாவும் இவர்கிட்ட முன் அனுமதி பெறணும். யாருகிட்ட? பிரசிடென்ட் கிட்ட. பிரசிடென்ட் கிட்ட முன் அனுமதி பெற்ற பின்புதான் மக்களவையில் தாக்கல் செய்வார்கள். சரியா? பின்பு திருப்பும் அவர்கிட்ட தான் போகும். ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், அவைகளின் கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருபவரும் இவரே. ஒரு கூட்டத்தை ஸ்டார்ட் பண்றது மட்டும் இவருடைய பணி கிடையாது, அந்த கூட்டத்தொடரை கம்ப்ளீட் பண்றதும் இவருடைய விஷயம், இவருடைய பொறுப்பு தான். அப்போ ஆண்டுக்கு எத்தனை முறை அவை கூடுகிறதுன்னு கேட்டா 3 முறை கூடுகிறது. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? மக்களவை முன்கூட்டியே கலைக்கும் அதிகாரம் உண்டு. யாருக்கு உண்டு? பிரசிடென்ட்டுக்கு உண்டு. ஆனா தன்னிச்சையாக இந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு மக்களவையை கலைக்கணும் அப்படின்னா பிரதமருடைய விருப்பத்துக்கு இணங்க தான், பிரதமருடைய சொல்லுக்கு ஏற்றவாறு இவருக்கு அந்த கூட்டத்தை, அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு இவருக்கு பர்மிஷன் உண்டு, அதிகாரம் உண்டு. ஓகேவா? அப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தையே கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. ஆனால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. பிரதமருடைய ஆலோசனைப்படிதான் இவர் செயல்பட வேண்டும் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவைக்கு, சரியா, லோக்சபாக்கு சாரி ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ராஜ்யசபானா என்ன? ராஜ்யசபான்றது மக்களவை நடத்தும்போது நான் டெப்தா நடத்துறேன், உங்களுக்கு நான் சிம்பிள் சொல்லி போயிடுறேன். மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள். எப்படிப்பட்ட உறுப்பினர்கள்? கலை, இலக்கியம், அறிவியல்,
பொது சேவை போன்ற துறைகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய நபர்களை 12 பேரை பிரசிடென்ட் அவர்கள் நியமனம் பண்றாரு, சூஸ் பண்றாரு, நியமனம் பண்ணி அந்த அவையில உட்கார வச்சு அவங்களை சிறப்பிக்கிறார். யாரு? பிரசிடென்ட் அவர்கள். எத்தனை பேர்? 12 பேர். எந்த அவையில? மாநிலங்களவையில. அப்படியே மக்களவைக்கு வராரு. மக்களவையில ஒரு 2 பேருக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறாரு. அந்த 2 பேர் யார் என்றால் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள். சரியா? அதாவது ஆங்கிலோ இந்தியர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில், இல்லை என்று பிரசிடென்ட் கருதும் பட்சத்தில், அவர்களுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களுக்கு பிரசிடென்ட் அவர்கள் மக்களவையில தன்னுடைய நிறை குறைகளை பேசுவதற்கு வாய்ப்பு அளிப்பதற்காக அவர் 2 பேருக்கு சூஸ் பண்ணி கொடுக்கிறாரு. சரியா? நெக்ஸ்ட், கூட்டத்தை கூட்டுகிறார். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, கூட்டம் ஜாயின்ட் மீட்டிங் சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. ஜாயின்ட் மீட்டிங் ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மசோதா மேல மட்டும்தான், சாதாரண மசோதா. ஓகேவா? மசோதா 3 வகைப்படும். ஒண்ணு பண மசோதா, நிதி மசோதா, இன்னொன்னு சாதாரண மசோதா. இது விட்டுலாம். இந்த சாதாரண மசோதா மீது மட்டும்தான் பிரசிடென்ட் அவர்கள் கூட்டத்தை கூட்ட முடியும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். கூட்டம் என்பது என்னன்னா, ஒரு மசோதா, ஒரு சாதாரண மசோதா, ஐ மீன் பணம் சாராத ஒரு மசோதா நிலுவையில் இருக்கு அப்படின்னு பட்சத்துல 2 அவைகளுக்கும் சென்று உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல 2 அவை உறுப்பினர்களையும் ஒரே அவையில் அமர வைத்து அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் பிரசிடென்ட் கிடையாது, சபாநாயகர். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த கூட்டத்திற்கு 2 அவை இருக்கு. இது மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. இந்த 2 கூட்டத்தையும் ஒன்றா கூட்டுபவர் பிரசிடென்ட். ஆனா தலைமை தாங்குபவர் யாரு? சபாநாயகர். மக்களவை சபாநாயகர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாரு. இந்த இடத்துல இந்த வெற்றி பெறாத சாதாரண மசோதாவை வெற்றி பெற வைக்கிறதா இல்ல தோல்வி பெற வைக்கிறதா என்பதை முடிவு பண்ணுவாங்க. அப்போ கூட்டத்தை கூட்டுபவர் பிரசிடென்ட், கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் நம்மளுடைய சபாநாயகர். இது நான் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், நிதி அதிகாரம். ஆக்சுவலா இந்த டாபிக் இப்போ இது என்னுடைய பிடிஎஃப். இது கீழே 12th புக் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் 12th புக்கில் அப்படியே ஓவர்லைன் சொல்ல போறேன். இதுலேயே உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 12th ஓவர்லைனா சொல்ல போறேன். அது லாஸ்ட்ல நிதி அதிகாரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இதில் முடிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, நிதி அதிகாரம், ஃபண்டு, நிதி சம்பந்தப்பட்ட அதிகாரம் என்ன இவருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிதி பண மசோதா முன் அனுமதி பெற வேண்டும். அதாவது பணம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எந்த மசோதாவும் பிரசிடென்ட் கிட்ட முன் அனுமதி பெற்ற பின்புதான் மக்களவையில் தாக்கல் செய்ய முடியும். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பின்பு மாநிலங்களவைக்கு செல்லும். மாநிலங்களவையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா திருப்பி அனுப்புவாங்க. திருப்பும் அகைன் அங்க அனுப்பப்படும் போது அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் ஆக வேண்டும். சரியா? இதுதான் ப்ராசஸ். இது நம்ம மக்களவை மாநிலம் படிக்கும்போது பார்த்துடலாம். ஓகேவா? மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் செய்யப்பட முடியும். பட்ஜெட், சரியா? பட்ஜெட்னாவே பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த இந்திய அவசர தொகுப்பு நிதி, இதுவும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எதிர்பாரா செலவுகளுக்கு யார் பொறுப்பு? பிரசிடென்ட் தான் பொறுப்பு. இந்தியாவில் எதிர்பாராத ஒரு நிகழ்வு, எதிர்பாராத சம்பவம் நடக்கப்படும் பொழுது அதற்கு முழு பொறுப்பேற்று அதற்கான ஒரு தொகையும் கொடுத்து அதை சரி செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பது இவர் கையில் தான் இருக்கு. அப்போ சொல்ற விதி என்ன? 267 சரத்து 280 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது. சரியா? எவ்ரி 5 years ஒன்ஸ், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம். சரியா? நிதி ஆணையம். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. நிதி ஆணையத்தின் தற்போது தலைவர் யாருன்னு கேட்பாங்க, என்.கே. சிங் அவர்கள். சரியா? என்.கே. சிங். இது 15th. இப்ப 16 வர போறாங்க. 16 யார் அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா. ஓகேவா? அரவிந்த் பணக்காரியா. அப்போ 14th யார் அப்படின்னா ஒய்.வி. ரெட்டி. எதுக்காக இந்த நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறதுன்னு கேட்டால், நிதி ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய டாக்ஸை வச்சு, இல்ல அப்படி வச்சுக்கலாம், ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வாறு பிரித்தளிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நிதி ஆணையம். எதன் அடிப்படையில் பிரிச்சு தருவாங்க? மக்கள் தொகை அடிப்படையில்
அமௌண்ட்டை பிரிச்சு கொடுப்பாங்க. அதற்கான முழு பொறுப்பும் இந்த நிதி ஆணையத்துக்கு தான் இருக்கு. நிதி ஆணையத்தின் தலைவரை நியமனம் பண்றது இவர்தான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைப்பதும் இவர்தான். இவரின் பரிந்துரை இல்லாமல் மானிய கோரிக்கை மக்களவையில் கொண்டு வர முடியாது. எதிலுமே கொண்டு வர முடியாது. மானியம்னா என்ன? இலவசங்கள். சரியா? பணம் சார்ந்த இருக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையும் இவருடைய முன் அனுமதி இல்லாமல் பார்லிமெண்ட் தாக்கல் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நீதி அதிகாரம். என்ன நீதி அதிகாரம் இவருக்கு அப்படி பார்த்தோம்னா சரத்து 72. அதாவது இவருக்கு ஒரு மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. என்னத்த மன்னிக்கும் அதிகாரம்? அதாவது தூக்கு தண்டனை பெற்ற ஒரு மரண தண்டனை கைதியை கூட மன்னிக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 72. என்ன பண்ணலாம்? இவர் மன்னிக்கலாம், இல்ல தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கலாம், இல்ல அந்த லெட்டரை என்ன பண்ணலாம், கிட்புல போடலாம், ஒத்தி வைக்கலாம், விடுவிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். இவருக்கான ஒரு 3 வகையான அதிகாரம் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் தான் தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதி அப்படின்னா நான் பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் போடுறேன். ஐயா, தெரியாம பண்ணிட்டேன் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, நான் ஒரு 30 ஆண்டு காலம் ஜெயில வாழ்க்கை போயிடுச்சு, அதனால என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும் போது என்னுடைய குற்றத்திற்கான நான் என்ன குற்றம் செஞ்சேன், அந்த குற்றத்தினுடைய ஆழத்தை அவர் கண்டுபிடிப்பாரு. மன்னிப்பு வழங்கலாமா வேணாம்ன்றது அவருடைய கையில் தான் இருக்கு. சரியா? அப்போ ஒரு தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதியும் மன்னிக்கும் அதிகாரம் விதி 72. சரியா? நெக்ஸ்ட் விதி 72 அப்படின்னு ஞாபகம் வச்சுனா 72 பாளையக்கார முறை. 72 72 பாளையக்காரர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, 72 ஞாபகம் வச்சுங்க. அப்படி 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. தன் அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்றத்தால் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு வரப்படும் தவிர, அதாவது இவர் மீது எந்த ஒரு கிரிமினல் கேஸும் போட முடியாது. பிரசிடென்ட் மீது எந்த ஒரு கிரிமினல் வழக்கும் போட முடியாது. அவர் ஆட்சியில் பதவியில் இருக்கும் வரை அவர் வேலை செய்ய மாட்டாரு, ஒரு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. புடிச்சு உள்ள ஊத்தி போட்டுருவான். இவர் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டாரு. இவர் மீது எந்த ஒரு குற்ற செயலும் செஞ்சு என்ன சொல்றது, போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் போய் இது பண்ண முடியாது. எந்த ஒரு தன் அதிகாரத்தை பயன்படுத்துவதில்ல எந்த நீதிமன்றத்துக்கும் இவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ ஒருவேளை நாடாளுமன்றத்தால் இவருக்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டுறாங்க, இவர் அரசியலமைப்பை மீறி செயல்பட்டு விட்டார் அப்படின்னு பட்சத்தில் மட்டும்தான் நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ராணுவ குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்கு. ராணுவ குற்றங்கள், சரியா, ராணுவத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்களையும் இவருக்கு மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை பெறலாம். சரியா? இவருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் இதுல இவர் கொண்டு வரக்கூடிய சட்டமும் சரி, இல்ல சட்டங்கள் இருக்கும் சரி, அதன் மீது சந்தேகம் ஏற்பட்டால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை ஆலோசனை செய்து அதற்கான ஒரு முடிவை எடுக்கலாம். இதுக்கு பர்மிஷன் உண்டு. அடுத்து ராணுவ அதிகாரங்கள். ராணுவத்தில் இருக்கிற அதிகாரம் அப்படின்னா விதி 53(2) படி மத்திய பாதுகாப்பு படையின் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தலைமை தளபதி என்ற அதிகாரம் பெறுகிறார். நான் சொல்லியிருந்தேன், முப்படைகளுக்கும் தலைமை தளபதிகளை நியமனம் பண்றவர் இவர் தான். அந்த 3 தளபதிகளுக்கும் ஒரு தளபதியை நியமனம் பண்றது இவர் தான். அந்த தளபதிக்கும் தளபதிக்கு இருக்கக்கூடியவர் யாருன்னா பிரசிடென்ட் தான். சரியா? அடுத்து சட்டப்படி ராணுவத்தை வழி நடத்துகிறார். போர் அறிவிக்கவும் அமைதியை அறிவிக்கவும் அதிகாரம் பெற்றவர். சரியா? ஒரு நாட்டின் மீது போர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றவரும் இவர் தான். அங்க போர் முடிந்து விட்டது அப்படின்னு அறிவிக்கிறதும் இவர் தான். சரியா? போரை அறிவிப்பதும் நிறுத்துவதும் இவர் தான். அடுத்து நெருக்கடி நிலையின் அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர். பின்னர் பாராளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டும். நெருக்கடி நிலை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு 3 விதமான நெருக்கடி நிலைகள் இருக்கு. என்ன நெருக்கடின்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. ஓகேவா? இந்த 3 நெருக்கடி நிலைகளை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் நம்மளுடைய பிரசிடென்ட். அந்த 3 அறிவிச்ச பிறகு அதை நீக்கம் செய்பவரும் பிரசிடென்ட் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தான். சரியா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தான் அது அப்ளிகபிள் இருக்கும். அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் கிட்ட
அவங்க ஒப்புதல் பெற வேண்டும். இப்போ தமிழ்நாடு மீது மாநில நெருக்கடி அறிவிக்கிறாங்க. ஒரு 6 மாத காலம் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் 6 மாத காலம் தொடரும் அப்படின்னா, அந்த 6 மாத காலம் முடித்துக்குள்ள நம்மளுடைய பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் மெம்பர்ஸ் கிட்ட திரும்ப என்ன பண்ணணும்? ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெற்ற பின்புதான் அடுத்த 6 மாதம் அதை தொடரலாமா வேணாமா என்பதை முடிவு செய்ய முடியும். சரியா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், ராஜதந்திர அதிகாரங்கள். அது என்ன ராஜதந்திரம் அப்படின்னா, இந்திய தூதர்கள் நியமிக்கிறார். அதாவது தூதர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுபவர்கள் யார் என்றால் தூதுவர்கள் தான். சரியா? அந்த நாட்டுல என்ன நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்டு தூதுவர்கள் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ். ஓகேவா? அப்போ இந்திய தூதுவர்கள் நியமிக்கிறாரு, பிளஸ் பிற நாட்டு தூதுவர்களையும் வரவேற்கிறார். இப்போ இங்க இந்தியாவில மற்ற நாட்டு தூதுவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாரு? இன்வைட் பண்றாரு, ஒப்பந்தம் போடுறாரு, நல்ல ஒரு இணக்கமான முறையை கையாளுறாங்க. சரியா? இதெல்லாம் பண்றவர் யார் என்றால் நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட், நெருக்கடி நிலை அதிகாரம். நெருக்கடி சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தேசிய நெருக்கடி 352 விதி. அதாவது போரை அறிவிப்பவரும் இவர் தான். போர் ஏன் வருது? வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. நம்மளுடைய இந்திய பகுதிகளில் வெளிநாட்டு ராணுவம் சில பகுதிகளை கைப்பற்றி விட்டார்கள், இல்ல அந்த இடத்துல அவங்க கொடி ஏற்றிட்டாங்க அப்படின்னு பட்சத்துல குறிப்பிட்ட பகுதிக்கு தேசிய நெருக்கடி அறிவிக்கலாம், இல்ல இந்தியா முழுவதும் அறிவிக்கலாம். அறிவித்த பின்பு அந்த தேசிய நெருக்கடியை திரும்பி பெறலாம். இது எல்லாமே பவர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் இருக்கு. சரியா? பிரசிடென்ட் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்போ தேசிய நெருக்கடிக்கான விதி என்ன? 352. அடுத்து மாநில நெருக்கடி. மாநில நெருக்கடி 356. சரியா? பாருங்க, 352, 356, 360. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? மாநில நெருக்கடி. ஒரு மாநிலத்தில் எந்த காரணத்துக்காக தேசிய நெருக்கடி அறிவிப்பாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு சீர்கெட்டு போகும் பொழுது மாநில நெருக்கடி பிரசிடென்ட் அவர்களால் அறிவிக்கப்படும். விதி 354, 56. சரியா? சரியா, இது ஞாபகம் வச்சுக்கணும். அதிகபட்சமாக கேரளா மற்றும் பஞ்சாப்ல 9 முறை போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுல 3 முறை போட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட், நிதி நெருக்கடி. நிதிநிலை சீர்கெடும் பொழுது இந்த அறிவிப்பு கொண்டு வருவாங்க. ஆனா இதுவரை இல்லை. இதுவரை இந்தியா மீது எந்த ஒரு நிதி நெருக்கடியும் அறிவிச்சதே கிடையாது. சரியா? அடுத்து, அவசர சட்டம் உண்டாக்கும் அதிகாரங்கள். விதி 1 to 3. என்ன சார் அவசர சட்டம்? அதாவது பார்லிமெண்ட் கூடாத பொழுது, மக்களவை ஆர் மாநிலங்களவை அவைகள் கூட்டத்தொடர் இல்லாத பொழுது, ஒரு நாட்டின் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக, ஏதாவது ஒண்ணு வேணுன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு நடக்கும் பொழுது அதை சீர் செய்வதற்கு அவசர சட்டம் கொண்டு வரலாம். எமர்ஜென்சி. சரி, எமர்ஜென்சியா ஒரு ஆக்ட் கொண்டு வரலாம். அந்த ஆக்ட் கொண்டு வந்தாலும் பாருங்க, கூட்டத்தொடர் இல்லாத பொழுது, அவை மக்களவையும் மாநிலங்களவையும் அவை இல்லாத போது இந்த அவசர சட்டம் கொண்டு வருவாங்க. கூட்டத்தொடரின் கூடிய போது 6 வாரங்கள்ல அப்ரூவல் வாங்கணும். இப்ப எப்படி ஒரு சாதாரண ஒரு மசோதா மக்களவைக்கு போயிட்டு மாநிலவைக்கு போயிட்டு பிரசிடென்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கி சட்டம் மாறும். ஒரு மசோதா இவ்வளவு ப்ராசஸ் இருக்குல்ல, மக்களவைக்கு போகும், மாநிலங்களுக்கு போகும், பிரசிடென்ட் போகும். அதே மாதிரிதான் இப்போ மக்களவையும் மாநிலங்களவையும் கூடாத பட்சத்துல ஒரு சட்டம் பிரசிடென்ட் கொண்டு வந்துட்டாரு. அந்த சட்டம் மீண்டும் எப்பொழுது அவை கூடுகிறதோ அப்போ அந்த அவை கிட்ட போயிட்டு அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல 3-4 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த சட்டத்தின் மீது மெம்பர்ஸ் திரும்ப என்ன பண்ணுவாங்க? வாக்கெடுப்பு நடத்துவாங்க, அக்செப்ட் இது எதிர்த்து பெறணும். என்ன பண்ணணும்? மீண்டும் ஒப்புதலை பெறணும். சரியா? அது கூட்டத்தொடர் ஸ்டார்ட் பண்ணி 6 வாரத்துல ஒப்புதல் பெற்ற பின்புதான் சட்டம் அப்படி கண்டினியூ ஆகும். இல்ல எப்ப வேணாலும் அந்த அவசர சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. சரியா? ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்களேன், குடியரசுடைய அரசியல் சட்ட பாதுகாப்பு அதிகாரம். சரத்து 361ல 1. பாருங்க, குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்கள் தங்கள் அதிகாரங்களை மற்றும் கடமைகளை செயல்படுத்த குறித்து எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் அல்ல. பிரசிடென்ட்டும் சரி,
ஆர் ஸ்டேட் கவர்னர்ஸும் சரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 361 எவருக்கும் எதிராக கைது ஆணை பிறப்பிக்க முடியாது. சரியா? இவருக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கவே முடியாது. சரியா? இவங்க வந்து ஒரு உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட நபர்கள். சரியா? ரத்து அதிகாரம் பார்க்கலாமா? ரத்து அதிகாரம் என்ன சார் ரத்து அதிகாரம் அப்படின்னா ரத்து அதிகாரம் அதாவது 3 வகையான ரத்து அதிகாரம் பயன்படுத்துறாரு. எதன் மீது? மசோதா மீது. மசோதா மீது 3 விதமான தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். என்ன அதிகாரம் அப்படின்னா உண்மையான அதிகாரம்னு சொல்றாங்க. உண்மையான அதிகாரம்னா மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்கிறது. சார் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கும் அதிகாரம், மறுபரிசீலனைக்கு திருப்பி அளிக்கும் அதிகாரம், ரத்து அதிகாரம். அதாவது ஒரு மசோதா வருது அப்படின்னா அந்த மசோதாவோட தன்மை பார்க்கணும். ஒரு மசோதா பணம் சம்பந்தப்பட்டு வருது அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் ஆக்கப்பட்டவர் அதை ரிட்டர்ன் அனுப்பலாம். திருத்தம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு மக்களவைக்கு அனுப்புவாங்க. சரியா? இது ஒண்ணு. அனுப்பப்பட்ட மசோதா மீண்டும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் திருப்பும் பிரசிடென்ட் கிட்ட வருது அப்படின்னா இவர் கையொப்பமிட கடமைப்பட்டவர். செகண்ட் டைம் வரும்போது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகேவா? இது பணம் சம்பந்தப்பட்ட மசோதாக்கு மட்டும்தான். இதுவே இன்னொரு மசோதா வருது, சாதாரண மசோதா, ஐ மீன் பணம் சம்பந்தப்படாத ஒரு மசோதா வருது அப்படின்னா அந்த மசோதாவை இவர் நிறுத்தி வைக்கலாம், காலம் தாழ்த்தலாம் அல்லது கிடப்பில் போட்டு வைக்கலாம். இது 3 விதமான அதிகாரம் பெற்றவர் இவர் தான். சரியா? ஞாபகம் வச்சுங்க. சொல்றாங்க பாருங்க. 1971 24 சட்ட திருத்தத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு எந்த ஒரு ரத்து அதிகாரம் வழங்குவதில்லை என மாற்றப்பட்டன. ரத்து அதிகாரத்தை முதலாக பயன்படுத்தியவர் கியானி ஜெயின் சிங். சரியா? அந்த ரத்து அதிகாரத்தை நீக்கிட்டாங்களாமா. ஆனா அந்த ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தியவர் யாரு? கியானி ஜெயின் சிங் அவர்கள். ஓகே, நான் வச்சுக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ், வெளியிருந்து எடுக்கப்பட்டது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பள்ளி புத்தகம் 12th புக் பார்க்க போறோம். சும்மா ஃபாஸ்டா போயிடலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துங்க. ஒன்றிய ஆட்சித்துறை. ஒன்றிய ஆட்சித்துறை எப்படி இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள், அமைச்சரவை குழுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 பேரும் சேர்ந்துதான் மத்திய அரசினுடைய நிர்வாகம். ஆட்சித்துறைனா என்ன? நிர்வாகத்துறைன்னு அர்த்தம். ஆட்சி என்பது நிர்வாகம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. இந்திய அரசியல் முன்னுரையில இந்தியாவை ஒரு இறையாண்மை, சமதர்ம, மதசார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு என்று அறிவிக்கிறது. இந்த நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் வைஸ் இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு என்ன பெற்ற நாடு என்று அறிவிக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. ஓகே, ரைட். இது பார்க்கலாமா? இது பாருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கரெக்ட் தானே? அதாவது பிரசிடென்ட் எலெக்ட் பண்றாங்க இல்லையா, தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓட் பண்ணி மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த தேர்தலுக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு பேர் என்னன்னா வாக்காளர் குழுமம் சொல்லுவாங்க. அதாவது வாக்காளர் குழு. வாக்காளர் குழுனா என்ன? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வாக்களிக்கும் உறுப்பினர்கள். இதுல யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லி பார்த்தலாம். சரியா? இது கீழே இருக்கு, நம்ம அழகா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, இந்த பாருங்க சொல்றாங்க பாருங்க. தேசிய அரசின் அனைத்து அரசியலமைப்பு துறைகளும் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். சொல்லுங்க இல்லையா? எல்லா துறைகளுக்கும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் தலைவராக செயல்படுபவர் நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள். சட்டம்
நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளில் செயல்பாடுகளை குடியரசுத் தலைவர் மேற்பார்வையிடுகிறார். மேலும் அரசியலமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு இத்துறைகளை செயல்படுத்துவதை இவர் முழு உறுதி அளிக்கிறார், உறுதிப்படுத்துகிறார்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் வச்சுங்க. அடுத்து பார்க்கலாம். அதான் சொல்றேன், அவர் கேள்வி பாருங்களேன். ஆனால் இங்க பாருங்க, இந்திய நாட்டின் முழு அரசமைப்பு பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில செயல்பாடுகளை ஒவ்வொரு மண்டலத்திலும் குடியரசுத் தலைவர் நிலைநிறுத்துகிறார். ஆனால் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரம் இல்லாமல் பெயரளவில் மட்டுமே அதிகாரத்தை கொண்டுள்ளார். இது என்ன விஷயம் தெரியுமா? ஆக்சுவலா என்னன்னா சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு பவர்ஸ் இருக்குல்ல, நிர்வாகத்துல இவ்வளவு பவர்ஸ் வச்சிருக்காங்க. இவர் எல்லா துறைகளுடைய தலைவர்களும் நியமிக்கிறாரு. எல்லா விதமான அரசியல் நிர்வாகத்துல இவர்களுடைய தலையீடு இருக்கு. ஆனா என்னதான் இவர் இவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அமெரிக்காவில் உள்ள குடியரசுத் தலைவரை போல பவர் இவர் கிடையாது. இவர் இந்தியாவிற்கான குடியரசுத் தலைவர் என்பது ஒரு பெயரளவு தலைவர் மட்டுமே. அவருக்கு உண்மையான அதிகாரம் கிடையாது. அப்ப உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்தியாவில பிரதமர்கிட்ட இருக்கு. சரியா? ஆனா அமெரிக்காவில ஃபுல் பவர் பிரசிடென்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கு. இங்க அப்படி ஆப்போசிட். பிரசிடென்ட் என்பது பவர் இருக்காரு. ஆனா இது சொல்லுவாங்க, ஒரு பெயரளவு தலைவர் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பெயரளவு தலைவர் கொண்டவர் யாரு? பிரசிடென்ட் அவர்கள். உண்மையான தலைவர் என்றால் கேட்டாங்கன்னா பிரதமர் அவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே போலாமா? பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவரான பெயரால் அவரது தலைமையில் அல்லது மேற்பார்வையில் நிர்வாகம் நடைபெறுகிறது தவிர நேரடியான செயலிலான நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மூலம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? அதாவது என்னன்னா, என்னத்தான் பவர்ஃபுல்லா அவர் இருந்தாலும் முக்கியமான ஒரு உண்மையான அதிகாரம் கொண்டவர் யார் என்றால் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை, பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு தான் மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அவையாக, ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஆனா என்னதான் அவங்க அமைச்சர்கள் குழுவிடம் தான் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த அமைச்சரவை குழு நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த அமைச்சரவையும் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புடையது. இதைத்தான் நாடாளுமன்ற ஆட்சி முறை என்கிறார்கள். எப்படி ஒரு நம்மளுடைய ஆட்சி முறை என்பது ஒரு நாடாளுமன்ற ஆட்சி முறை. நம்மளுடைய அரசாங்கம் ஆட்சி துறை என்பது பிரசிடென்ட் பவர்ஃபுல்லா இருந்தாலும் பிரசிடென்ட் வந்து ஒரு ஒரு பெயரளவு தலைவர் தான். ஆனா உண்மை தலைவர் யாரு? பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுக்கள். ஆனா அந்த பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுக்கள் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புடையவங்க. நாடாளுமன்றத்தில் போய் சொல்லணும் அவங்க. அப்போ இந்திய அரசாங்கம் நாடாளுமன்ற அரசாங்கம் என்பது நீங்க நானே வச்சுக்கணும். ஓகேவா? மேலும் நடைமுறையில் உண்மையான அதிகாரம் அனைத்தும் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழுவும் உள்ளது. இவ்வாறு இந்திய குடியரசானது அமெரிக்க குடியரசில் இருந்து வேறுபடுகிறது. என்னத்தான் நம்ம குடியரசுத் தலைவரை வந்து அமெரிக்கால இருந்து ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அவங்களும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டுன்னு சொல்றாங்க. சரியா? அங்க பிரசிடென்ட் தான் எல்லா ஃபுல் பவர். ஆனா இங்க பிரதமர் மற்றும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் இந்திய இந்திய தேசத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன். மேலும் அவர் தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சின்னமாக அவர் திகழ்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் விதி 58 பாருங்கள. சரத் 58 தகுதி சொல்றாங்க பாருங்க. என்ன தகுதி இருக்கணும்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முதல் குடிமகனாக இருக்கணும். 35 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். ஓகேவா? 35 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. மக்களவையில நீ ஒருத்தர் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா, மக்களவையில உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா, அப்போ அதுக்கான தகுதிகள் இருக்கும்ல, அந்த தகுதிகள் எல்லாம் இதுக்கும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மாநில மற்றும் மத்திய மாநில அரசுகள்ல ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல பதவி ஏற்கும் போது அப்பதவி காலி ஆயிடும். ஓகேவா? அதுதான் முக்கிய பாயிண்ட். மேலும் அரசியலமைப்பு 52 உறுப்பு குடியரசுத் தலைவர் பதவிக்கான
குறைந்தபட்சம் 50 மெம்பர்ஸ் தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழியப்பட வேண்டும். மேலும் வேட்பாளர்கள் தேர்வுக்குழுவில் 5 உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, விளக்குறேன். ஆக்சுவலா என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இவரு வந்து ஒரு மெம்பர், ஒரு பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 50 மெம்பர்ஸ், 50 மெம்பர்ஸ் வாக்காளர்கள் வந்து முன்மொழியணும். அதே போல 50 உறுப்பினர்கள் வந்து வழிமொழியப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம அவரு 15,000 15,000 டெபாசிட் பண்ணணும். ஓகேவா? டெபாசிட் தொகை பண்ணணும். அந்த டெபாசிட் வந்து சொல்றாங்க பாருங்களேன். பதிவான வாக்குகளில் 6ல் 1 பங்கு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். பதிவான வாக்குகளில் 6ல் 1 பங்கு. ஓகேவா? பதிவான வாக்குகளில் 6ல் 1 பங்கு ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் அந்த தொகை, டெபாசிட் தொகை திரும்ப தர மாட்டாங்க. ஓகேவா? 6ல 1 பங்கு. ஓகேவா? 6ல 1 பங்கு கூட நீ பெறல அப்படின்னா, நீங்க டெபாசிட் செய்த அந்த பணம் திரும்ப தர மாட்டாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இது பாருங்க, இதுதான் வந்து முக்கியமானது. இந்திய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை. மாறாக கீழ்கண்ட உறுப்பினர்களால் கொண்ட வாக்காளர் குழு, நோட்ஸ் பாயிண்ட், வாக்காளர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு வின் பண்றவங்க கிடையாது. எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா, மழை வருது. எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா, வாக்காளர் குழு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அந்த வாக்காளர் குழு யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்க பாருங்களேன். அதாவது நாடாளுமன்றத்தின் ஈரவையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஐ மீன் மக்களவை மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள். ஓகேவா? இந்த 2 அவை. அப்புறம் மாநில சட்டசபைகளின் கூட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ், டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஐ மீன் டெல்லி, புதுவை. பாருங்க, மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், அனைத்து மாநில எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஓகேவா, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், டெல்லி, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள். ஏன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சார், இந்த யூனியன் பிரதேசம் சொல்றாங்க இல்லையா, இந்த யூனியன் பிரதேசம் சொல்றாங்க இல்லையா, அங்க வந்து எஸ்சிஎம் முறை இருக்கான்னு கேட்டா நல்லா புரிஞ்சு. இப்போ வந்து இந்தியாவுல 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஓகேவா? யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்த 8ல 3த்துக்கு மட்டும்தான் இப்போ சிஎம் என்ற முறை இருக்கு. சரியா? எங்க? டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? இதுல மட்டும் தான் இருக்கு. இந்த 3 தான் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ வாக்காளர் குழுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அனைத்து மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், டெல்லி, புதுச்சேரியில் உள்ள எம்எல்ஏக்கள். இவங்களாம் தான் இந்த எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன முறைனா, இது பாருங்க, ஒற்றை மாற்று வாக்கு. ஓகேவா? பாருங்க, ரகசிய வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஒற்றை மாற்று வாக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ பிரசிடென்ட்டுக்கான தேர்வு, அந்த எலெக்ஷனுக்கான பேர் என்ன அப்படின்னா, ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக பிரதிநிதித்துவ முறையில் நடைபெறுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒற்றை மாற்று வாக்கு அல்லது மறைமுக தேர்தல், இதுதான் மீனிங். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அவங்க எப்படி வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து வாக்கு வங்கி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கதை. ஞாபகம் வச்சுங்க. படிச்சு பாருங்க, ஒண்ணு கஷ்டம் இருக்காது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இது. அதாவது எப்படி வந்து அவங்கள சூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்காளர் அந்த வாக்குச்சீட்டுல 4 பாக்ஸ் இருக்கும். 1, 2, 3ன்னு 4 பாக்ஸ் இருக்கும். எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க பொறுத்து
ஒரு வேட்பாளர் மீது எத்தனை முன்னுரிமை கேட்பாங்க. சரியா? முன்னுரிமை அடிப்படையில நீங்க 1, 2, 3 சொல்லிட்டு கொடுக்கணும். 1, 2, 3 கொடுக்கணும். இதன் அடிப்படையில கவுண்ட் பண்ணுவாங்க. சரியா? கவுண்ட் பண்ணி அதற்கான ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வர வரைக்கும் அவங்க வாக்கெடுப்புன்றது நடந்துதான் இருக்கும். சரியா? இது வந்து முன்னுரிமை. ஃபர்ஸ்ட் நான் இவருக்கு முன்னுரிமை தரேன். 2வது நான் இவருக்கு முன்னுரிமை தரேன். 3வது நான் இவருக்கு முன்னுரிமை தரேன். அந்த முன்னுரிமை அடிப்படையில வாக்குகள் எண்ணப்பட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரியா? குறைந்தபட்ச வாக்குல பெறாத பட்சம் பெறல அப்படின்னா இது வெற்றி பெறும் வரை ஒரு நபர் போதுமான வாக்குகளை பெறும் வரை இந்த முறையானது நடந்து கொண்டுதான் இருக்கும். சரியா? அடுத்து இப்ப பாருங்க, பதவி பிரமாணம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரசிடென்ட் உடைய பதவி பிரமாணம். ஓகே, குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் செய்கிறார். கீழ்கண்ட உறுதிமொழிகளை அவர் உறுதியளிக்கிறார். பாருங்க, பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவது, அரசமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாப்பது, இந்தியாவில் மக்கள் சேவை மற்றும் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணிப்பது போன்ற உறுதிமொழியாக ஏற்கிறார் நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள். இதெல்லாம் அவருடைய உறுதிமொழி. இவருக்கு யாருப்பா நம்ம பிரசிடென்ட் வந்து பதவிப்பிரமாணம் செஞ்சு வைக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, இந்தியாவின் தலைமை நீதிபதி, இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குடியரசுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. ஒருவேளை தலைமை நீதிபதி இல்லாத பட்சத்துல உச்ச நீதிபதியுடைய மூத்த நீதிபதிகள் பிரசிடென்ட்டுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஒருவேளை அவர் இல்லாத பட்சத்துல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகள்ல ஒருவர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், வசதிகள் மற்றும் சலுகைகள். வசதிகள் மற்றும் சலுகைகள் பார்க்கலாம். என்ன வசதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அதிகாரப்பூர்வ ஒரு குடியிருப்பு என்னன்னா ராஷ்டிரபதி பவன். அதிகாரப்பூர்வ இல்லம் என்னன்னா ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. வாடகையின்றி பயன்படுத்த அவருக்கு அதிகாரம் உண்டு. அடுத்து, நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம், படிகள், தனி உரிமைகளையும் அனுபவிக்க அவருக்கு உரிமை உண்டு. பார்லிமெண்டால கொடுக்கப்பட்டுள்ள அலவுன்ஸ், ஊதியம், படிகள், தனி உரிமை எல்லாமே அவருக்கு அப்ளிகபிள் ஆகும். குடியரசுத் தலைவர் மேலும் சில சலுகைகளும் விதி விலக்குகளும் தரப்பட்டுள்ளன. அவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளின்றி தனிப்பட்ட விலக்கு பெறுகிறார். அவரது பதவி காலத்தின் போது அவருக்கு அனைத்து குற்றவியல் நீதி நடவடிக்கைகளில் இருந்து விலக்களிக்கப்படுகிறது. சரியா? அவர் மீது ஏதாவது கேசஸ் இருக்கு அப்படின்னா அவர் பதவியில் இருக்கும் போது அந்த கேசஸ் பத்தி எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இவர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த கொலை கேஸ் வந்து இவர் பதவியில் இருக்கும் வரை அந்த கேசஸ் வந்து நீதிமன்றத்தில் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதான் முக்கியமான ஒரு பவர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பதவி காலம். இவருடைய பதவி காலம் என்ன? அதாவது அலுவலகத்தில் நுழைந்த நாள் முதல், பாருங்க, அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 5 ஆண்டு காலம் இவரு பதவியில் வகிப்பார். ஓகேவா? அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா ஆக்ட் 56. எனினும் துணை குடியரசுத் தலைவரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தினை கொடுத்து, ஒருவேளை சார் எனக்கு வந்து நான் பதவி விலக போறேன் அப்படின்னும் போது தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு பதவி விலகலாம். எந்த நேரத்திலும் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலக முடியும். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தால் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக, இதை தவிர குற்றம் சாட்டப்படுவதற்கு மூலமாக அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அதாவது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நீங்க பதவின்றது 5 ஆண்டு காலம். நீங்க அலுவலகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து 5 ஆண்டுகள் நீங்க பதவியில் இருப்பீங்க. ஒருவேளை பதவி விலக போறீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பதவி விலகல் கடிதத்தினை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் விலக்கலாம். எந்த நேரத்திலும் விலக்கலாம். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல, சரியா, பார்லிமெண்ட்ல கண்டனம் தீர்மானம் நிறைவேற்றி உங்களை பதவி நீக்கம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா குற்றம் சாட்டப்பட்டதற்கான மூலமும் அதற்கான ஒரு ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணி இவரை பதவி பிரமாணம் செய்யலாம். சரியா? இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பார்க்கலாம். ஓகேவா? ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்க அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் தகுதி உடையவர். ஒருவர் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் பிரசிடென்டா சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒரே முறை தான் பதவி எல்லாம் கிடையாது. பாருங்க, குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அப்பதவிக்கு
தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் ஆவார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது பாருங்க, தனது பதவியை குடியரசுத் தலைவர் 5 வருட காலத்திற்கு அல்லது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் வரை பொறுப்பில் தொடரலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். பாருங்க, தனது பதவி இருக்கு இல்லையா, 5 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு, நீ உடனே வெளியே சொல்ற அவசியமே கிடையாது. அடுத்த பிரதமர், அடுத்து வரக்கூடிய குடியரசுத் தலைவர் அடுத்து வந்து பதவி ஏற்கும் வரை நீங்க குடியரசுத் தலைவர் என்ற அந்த பொறுப்புல இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகேவா? இருக்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். பதவி நீக்கம் எப்படி ஒரு பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, பாருங்க, அரசியலமைப்பு விதி 61 படி பிரசிடென்ட் மீது குற்றச்சாட்டின் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறை தந்துள்ளது. விதி 61 படி இவரை என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் செய்யலாம். சொல்றாங்க பாருங்க, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும் மக்களவை ஆர் மாநிலங்களவை எந்த அவையிலும் மொத்த உறுப்பினர்களில் 1/4 பகுதியினரால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். அதாவது 2 அவையில ஏதாவது ஒரு அவையில அப்போ வந்திருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 1/4 பகுதியினர், 40 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு பகுதி அளவு ஒருத்தர், 4 பேர், 40 பேர்ல ஒரு பகுதி. சரியா? சாரி, புரியல. 4/1 பகுதியினர். ஓகேவா? 4/1 பகுதியினர் 40 பேர்னா 10 பேர். ஓகேவா? 4/1 பகுதியினர் என்ன பண்ணுன்றாங்க, கையொப்பமிட்டு கண்டன தீர்மானம், சரியா சொல்றாங்க பாருங்க, கையொப்பமிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். ஓகேவா? ஒரு தவறை முன்வைக்கணும். பிளஸ் குறைந்தபட்சம் 14 நாட்கள் முன்கூட்டியே அறிவிப்பை வழங்கணும். யாருகிட்ட? பிரசிடென்ட்டுக்கு. நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்னா 14 டேஸ்க்கு முன்னாடியே அந்த தீர்மானத்தை அவருக்கு நீ சப்மிட் பண்ணணும். புரிஞ்சுதா? நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. என்ன சொல்றாங்க, நாடாளுமன்றத்துல பிரசிடென்டினுடைய மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு 2 அவைகளில் எந்த அவையிலும் தீர்மானம் கொண்டு வரலாம். 1/4 பங்கு உறுப்பினருடைய கையொப்பமிட்டு தீர்மானம் கொண்டு வந்துடலாம். வரத்துக்கு முன்னாடி 14 டேஸ்க்கு முன்னாடியே அந்த தீர்மானம் அவருக்கு அனுப்பி இருக்கணும். சரியா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். தீர்மானம் கொண்டு வந்து பிறகு என்ன சொல்றாங்க பாருங்க, அத்தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும் போது அவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 2/3 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். மற்ற அவையால் பின்னர் விசாரணை செய்யப்படும். ஒருவேளை 14 டேஸ்க்கு அவர் சப்மிட் பண்ணிட்டு அவையில கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். 1/4 பகுதியினர் கையொப்பமிட்டு சப்மிட் பண்ண போறாங்க. ஆனா அந்த தீர்மானம் மக்களவையோ மாநிலங்களவையிலேயோ 2/3 பங்கு உறுப்பினர்களுக்கு குறையாமல் பெரும்பான்மை நிறைவேற்றியாகணும். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும். ஆமா, இப்படி தவறு பண்ணது உண்மைதான் அப்படின்னு 2/3 பங்கு உறுப்பினர்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத்தீர்மானத்தின்படி விசாரணை நடத்தப்படும். புரியுதா? சும்மாதான் கிடையாது இவரை நீக்கம் பண்றது. இப்போ பிரசிடென்ட் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த தீர்மானத்தின் மீது 1/4 பங்கு உறுப்பினர்கள், அப்போ இப்ப இன்னைக்குதான் வைக்க போறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரசன்ட் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல 1/4 பகுதி உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு தீர்மானம் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி 14 டேஸ்க்கு முன்னாடியே பிரசிடென்ட்க்கு தான் அனுப்பி இருக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அனுப்புனதுக்கு அப்புறம் 2 வீக் கழிச்சு இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல 2/3 பங்கு உறுப்பினர்களுக்கு குறையாமல் பெரும்பான்மையுடன் அத்தீர்மானம் வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பின்புதான் அவர் மீது விசாரணை நடத்தப்படும். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது பாருங்க, விசாரணை நடத்துறாங்களா? விசாரணைக்கு பின்னர் அதன் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பெரும்பான்மையினர்
ஒப்புதலுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் நாள் முதல் அந்த குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். அந்த 2/3 பெரும்பான்மையுடன் கொண்டு வந்து நிறைவேற்றணும். விசாரணை மேற்கொண்டு பிறகு தீர்மானம் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னா பெரும்பான்மையுடன் வெற்றி பெறணும். 2/3 உறுப்பினர்கள் படி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று விட்டால் அந்த வெற்றி பெற்ற நாளில் இருந்து அவர் பிரசிடென்ட் கிடையாது, பதவி நீக்க செய்யப்படுகிறார் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. சரியா? இதுதான் ப்ராசஸ். பதவியை நிரப்புவது எப்படி? பதவி நிரப்புவது பாருங்க, குடியரசுத் தலைவர் பதவி கீழ்காணும் வழிகளில் காலியாகும். எப்படி காலியாகும் சொல்றாங்க பாருங்க. 1, 5 ஆண்டுகள்ல பதவி காலியாகும். பதவி விலகுதல் மூலமாக பதவி காலியாகும். நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படும் போது சொன்ன பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் படி பதவி நீக்கம் செய்யப்படும் போது காலியாகும். அவரது மரணத்தின் மூலமாக பதவி காலியாகும். தகுதி இழத்தல் அல்லது அவரது தேர்தல் தொடர் செல்லாது என அறிவிக்கப்பட்டால் பதவி காலியாகும். சரியா? நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றின் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது 6 மாதத்துக்குள் நோட்டீஸ் பாயிண்ட் 6 month 6 month புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடத்தப்படும் வரை இடைக்காலத்தில் வைஸ் பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவரா பதவி ஆற்றுவார். என்ன சொல்றாங்க புரியுதா? அதாவது என்னன்னா, இது போல சில காரணங்களால அப்பதவி காலியானால் மீண்டும் புதிய பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கும் படும் வரை ஒரு 6 மாத காலம் ஆகும் வச்சுக்கலாம். 6 month டைமிங். 6 மாத காலம் வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் தான் பிரசிடென்டா பணியை செய்வார். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட். மேலும் பதவியில் இருக்கும் பொழுது நோய், இயலாமை அல்லது வேறு காரணங்களால் தமது பதவிக்குரிய செயல்களை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் குடியரசுத் தலைவர் திரும்பும் வரை தான் பொறுப்பினை செயல்படுத்தும் முன்வரும் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுன்னு சொல்றாங்க. அது ஒண்ணுமே இல்ல, சிம்பிளுங்க. பிரசிடென்ட் ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ இல்ல உடம்பு சரியில்லை கிடந்தோ இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால ஆபீஸ்க்கு வர முடியல அப்படின்னா அவர் வரும் வரை அப்பதவியில வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பாரு. ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள். அதிகாரங்களும் பணிகளும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்க. குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும் பரந்துபட்டவை. நாடாளுமன்றத்தை கூட்டுவதும் உரையாற்றுவதும் ஒத்திவைப்பதும் அவரே. ஓகேவா? சொன்ன மாதிரி அடுத்து முக்கியமான துறைகள்ல கலை, அறிவியல், இலக்கியம், பூசவை போன்ற துறைகள்ல 12 மெம்பர்ஸ மாநிலங்களவைக்கு சூஸ் பண்றாரு. அதே போல 2 மெம்பர்ஸ ஆங்கிலோ இந்தியன்களை மக்களவைக்கு சூஸ் பண்றாரு. ஓகேவா? நாடாளுமன்றத்தின் நிதி சாராத முன் வரைவுகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்கிறாரு, திருப்பி அனுப்பி வைக்கிறாரு. எது? பணம் சம்பந்தப்படாத சாதாரண மசோதா. அது மட்டும் இல்லாம பாருங்க, அதிகாரம் உள்ளது. நாடாளுமன்றத்தின் முன்னறிவு ஒப்புதல் பெறும் ஈரவைகள் கூட்டத்தை கொடுக்கிறார். சொன்ன பாத்தீங்களா? ஈரவைகளின் கூட்டத்தை கூட்ட அழைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. எதனால? பாருங்க, சாதாரண முன்வரைவு பணம் சம்பந்தப்படாத ஒரு மசோதா மீது கூட்டத்தை கூட்டுவதற்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அவரால் 6 மாத காலத்துக்கு மிகாத அவசர சட்டத்தை அறிவிக்கவும் முடியும். சரியா? 6 மாசத்துக்கு மேல போகாத ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலாம். அதுக்குள்ள பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் கிட்ட ஒப்புதல் பெறணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு 18, இது 18ன்னு அர்த்தம், பாகத்தில் இந்திய குடியரசினுடைய நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் வந்து 352, 356, 360. நிதி நெருக்கடி, தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. ஓகேவா? 1947 முதல் 2019 வரை எத்தனை பிரதமர் பட்டியல் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பிரசிடென்ட் பார்த்தாச்சு, பிரதமர் பார்க்கும்போது பார்த்துடலாம்.
ஸோ அதுதான் ரைட்டு முடிஞ்சிச்சு. இந்த அதிகாரங்கள் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுல நம்மளோட பிடிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இது பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த இன்றைய வகுப்பு. ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறுகள் இருக்கும் பட்சத்துல நீங்க கமெண்ட் பண்ணி என்ன திட்டுங்க. பிரச்சனை இல்ல. தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.